அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீண்டும் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய மிக கொடூரமான தாக்குதல் உலகளவில் மிகப்பெரிய கண்டனங்களையும் இஸ்ரேல் மீதான விமர்சனத்தையும் எழுப்பியுள்ள சூழ்நிலையில் பிரான்ஸ், சீனா போன்ற நாடுகளும் இதற்கு மிக கடுமையாக எதிர்வினை ஆற்றியிருக்கின்றார்கள். இஸ்ரேல் ஈரானுடனான போரில் மிகப்பெரிய அளவில் தோல்வியடைந்து விட்டதாக இஸ்ரேலினுடைய எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பல அரசியல் முக்கிய கட்சிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இஸ்ரேலிய இராணுவ தளபதியினுடைய தொலைபேசியை ஹேக்கிங் செய்த ஈரானிய குழு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது. இது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான பதிவுகளை இன்றைய காணொலியில் பார்க்கலாம். லெபனான் மீதான தாக்குதல்கள் இஸ்ரேல் நடத்தப்பட்டதன் பின்னர் உலகம் முழுவதும் இஸ்ரேலுக்கு எதிரான கருத்துக்கள் மிகப்பெரிய அளவில் தற்போது வந்திருக்கின்றன. ஏற்கனவே ஸ்பெயினினுடைய பிரதமர், இத்தாலியினுடைய பிரதமர் இந்த தாக்குதல் ஒரு அப்பட்டமான போர்க்குற்றம் என்பதை தெளிவுபடுத்தியிருந்தார்கள். அதே போல பாகிஸ்தானும் ஐக்கிய நாடுகள் சபையில் லெபனான் முனையிலும் போரை நிறுத்துவதாக சம்மதம் தெரிவித்த பின்னர் தற்பொழுது அதை மீறி தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள் என்று இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஐநாவில் முன்வைத்திருந்தார்கள். இந்த நிலையில் தற்போது பிரான்ஸ் அதிபர் மேக்ரோனும் இந்த அணியில் இணைந்திருக்கின்றார்கள். லெபனானுக்கு போர் நிறுத்தம் பொருந்தும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு நாங்கள் தெரிவிக்க விரும்புகின்றோம். ஒட்டுமொத்தமாக போரை நிறுத்தி மனித உயிர்களை காப்பதுதான் இந்த போர் நிறுத்தத்தின் நோக்கமே தவிர அங்கு போர் நடைபெறும் இங்கு நடைபெறாது என்ற விடயங்களை பேசிக்கொண்டிருப்பதற்கான நேரம் இதுவல்ல என ட்ரம்புக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு பதிலை கொடுத்திருக்கின்றார். அதே போல சமாதான ஒப்பந்தத்தை சிதைக்கப்படும் நடவடிக்கைகளை எந்த ஒரு தரப்பு மேற்கொள்ளக்கூடாது என இஸ்ரேல் அமெரிக்காவை மீண்டும் மேக்ரோன் தெரிவித்திருக்கின்றார். ஈரான் இடையிலான போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டு உலகம் அமைதி அடைவதாக அனைவரும் நினைத்த நேரத்தில் இஸ்ரேல் நடத்திய இந்த கோர தாக்குதல் ஏற்றுக்கொள்ள முடியாதெனவும் இது ஒரு கண்மூடித்தனமான போரை தூண்டக்கூடிய ஒரு நடவடிக்கை என இமானுவேல் மேக்ரோன் தெரிவித்திருக்கின்றார். எனவே லெபனானை உள்ளடக்காத போர் நிறுத்தம் நிரந்தர அமைதியை இந்த பிராந்தியத்துக்குள் கொண்டு வராது என்பதை அமெரிக்க இஸ்ரேலிய தரப்புகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விடயத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார். அடுத்து சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லெபனானில் தொடர்ச்சியாக போர் பதற்றத்தை அதிகரித்து ஒரு காசாவை போல லெபனானை மாற்றும் இஸ்ரேலின் நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாதெனவும் காசாவை போல லெபனான் மாறுவதை அனைவரும் தடுத்து நிறுத்த வேண்டுமென சீனா கோரிக்கை விடுத்திருப்பதுடன் லெபனான் நாட்டினுடைய இறையாண்மையை மீறி அங்கு உள்ளே சென்றிருக்கக்கூடிய இஸ்ரேலிய படைகள் உடனடியாக படைகளை திரும்ப பெற வேண்டும் என்றும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபை கூட்டத்தில் சீனா திட்டவட்டமான கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். லெபனான் மற்றொரு காசாவாக மாற அனுமதிக்க கூடாது என்றும் காசாவில் நிகழ்ந்த மனித பேரவலங்கள் மீண்டும் லெபனானில் நடைபெறக்கூடாது என்றும் இஸ்ரேலுக்கு ஒரு மிக கடுமையான எச்சரிக்கையை சீனா விடுத்திருக்கின்றார்கள். அதேபோல் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளும் தற்போது இஸ்ரேலுக்கு எதிராக திரும்ப தொடங்கி இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ரஷ்யாவும் இஸ்ரேலினுடைய நடவடிக்கைகள் போர் நிறுத்தத்தை குழப்பிவிடக்கூடாது என்று செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் இஸ்ரேலினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஜாயிர் லாபிட் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் இஸ்ரேல் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதாவது இஸ்ரேலும் இந்த போரில் ஒரு தரப்பாக காணப்படுகின்றது. ஒரு தரப்பு ஈரான், மற்ற இரண்டு தரப்புகள் இஸ்ரேலும் அமெரிக்காவும். இரண்டு நாடுகள் சேர்ந்து ஒரு நாட்டுக்கு எதிராக போர் புரிகின்றார்கள். ஆனால் இரண்டு பேரையும் இஸ்ரேலையும் அமெரிக்காவும் தனி ஒருவனாக ஈரான் இருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் மூன்று தரப்புகள் இந்த போரில் தொடர்பு பட்டிருக்கும் பொழுது இஸ்ரேலை கணக்கில் எடுக்காமலே ஈரான் பிரதிநிதிகளும் அமெரிக்க பிரதிநிதிகளும் பாகிஸ்தானோடாக பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு ஒப்பந்தத்தை எட்டியிருக்கின்றார்கள். இதில் இஸ்ரேலுடைய கருத்துக்கள் கூட என்ன என்பதை அவர்கள் கேட்கவில்லை. எனவே இதில் இஸ்ரேலினுடைய ராஜதந்திர வகிபாகமாக இருக்கலாம், போரினுடைய போக்காக இருக்கலாம், இஸ்ரேலினுடைய தனித்துவம் அனைத்துமே சுக்குநூறாக்கப்பட்டிருக்கின்றன. இஸ்ரேல் என்ற தேசத்தை எவருமே மதிக்கவில்லை. இதற்கெல்லாம் காரணம் நெதன்யாகுவினுடைய அரசும் அவர்களுடைய ஆட்சியும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் தான் என்பதை ஜாயிர் லாபிட் அவர்கள் தெரிவித்திருப்பதுடன் என்றுமில்லாத வகையில் இஸ்ரேல் ஆரம்பித்த வரலாற்றில் இருந்தே என்றுமில்லாத வகையில் இஸ்ரேல் உலக அரங்கில் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும்
நெதன்யாகுவினுடைய நடவடிக்கைகள் இஸ்ரேல் ஒரு தீண்டத்தகாத நாடாக உலக மக்களின் பார்வையில் மாற்றப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு கருத்தையும் வெளியிட்டிருக்கின்றார். அதேபோல போரில் கூட எதிர்பார்த்த எந்த ஒரு இலக்குகளும் அடையப்படவில்லை. ஈரானுடைய அணு ஆயுதங்கள் ஒழிக்கப்படவில்லை, யுரேனியம் சரிவூட்டப்பட்ட யுரேனியம் கைப்பற்றப்படவில்லை, ஈரானின் ஏவுகணை பலம் நிறுத்தப்படவில்லை. எனவே எதையெல்லாம் நாங்கள் சாதிப்போம் என கூறி நெதன்யாகு போருக்கு சென்றாரோ ஒரு விடயத்தை கூட அவர்களால் சாதிக்க முடியவில்லை. இந்த போரில் ஈரான் இஸ்ரேலை தோற்கடித்திருக்கின்றது. இஸ்ரேல் மிகப்பெரிய அளவில் தோல்வியடைந்திருக்கின்றது என்று எதிர்க்கட்சித் தலைவர் லாவின் மற்றும் பல்வேறுபட்ட இஸ்ரேலிய கட்சித் தலைவர்களும் பகிரங்கமாக நெதன்யாகு மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த குற்றச்சாட்டுகளின் பின்னணியில் தன்னுடைய தோல்வியை மறைக்க அல்லது அப்பாவி மக்கள் மீது படுகொலைகளை நிகழ்த்தி தன்னுடைய தோல்வியை நேர்த்து போக செய்வதற்கான நடவடிக்கையாக கூட லெபனான் மீதான தாக்குதல் இருக்கலாம் என்று பலரும் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். அடுத்து இஸ்ரேலினுடைய இராணுவ தளபதி முன்னாள் இராணுவ தளபதி கெலேவியின் உடைய ஹைபேசிக் கணக்குகளை ஈரான் ஆதரவு பெற்ற கணனி ஊடுருவும் வல்லுநர்கள் ஹெண்டாலா என்று சொல்லக்கூடிய அந்த ஹேக்கிங் குழுவினர் கண்டறிந்து முழுமையாக அந்த அவருடைய கைத்தொலைபேசிக்குள் ஊடுருவி பல தரவுகளை பற்றி வெளியிட்டிருக்கும் சம்பவம் இஸ்ரேல் முழுவதும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏனெனில் இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய தளபதியாக இருந்தவர் என்று சொன்னால் அவர் செல்லக்கூடிய இடங்கள், அவர் யாருடன் பேசி இருக்கின்றார், யாருடன் எங்கு கூட்டங்களில் கலந்து கொண்டிருக்கின்றார், எங்கெங்கெல்லாம் இரகசிய இராணுவ தளங்கள் இருக்கின்றன, எந்த இடங்களுக்கு எப்படியான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன, மொசாட்டினுடைய திட்டங்களுக்கும் இராணுவத்தினுடைய திட்டங்களுக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பு, இஸ்ரேல் இராணுவத்தின் அடுத்த கட்ட திட்டங்கள் என்ன, எவ்வகையான ஆயுதங்களை பயன்படுத்துகின்றார்கள் என அத்தனை விவகாரங்களையும் அவருடைய கைபேசியிலிருந்து நாங்கள் கைப்பற்றியிருப்பதாக ஹெண்டாலா ஈரானிய ஹேக்கிங் குழுவினர் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார்கள். உங்கள் இரகசிய அறைகள் இனி எங்களுக்கு திறந்த புத்தகம். அமெரிக்க ஈரான் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பின்னணியில் டிஜிட்டல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு சைபர் யுத்தத்தை ஈரான் நடத்தி இருக்கின்றார்கள். இது இஸ்ரேலின் முன்னாள் இராணுவ தளபதி கெர்ஷி கெலேவியினுடைய அத்தனை இராணுவ விவகாரங்கள், இராணுவ சந்திப்புகள், அவை நடைபெற்றிருக்கக்கூடிய இரகசிய தளங்கள் வரை அங்கே பதிவு செய்து ஹேண்டாலா குழுவினரால் வெளியிடப்பட்டுள்ளமை இஸ்ரேலை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது. ஏனெனில் இவர்களுடைய இரகசிய தளங்கள் எல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றன, இரகசிய கூட்டங்கள் எங்கெங்கெல்லாம் நடைபெறுகின்றன, இவர்களுடைய இரகசிய வலையமைப்பில் யாரெல்லாம் இணைந்திருக்கின்றார்கள் என்ற அத்தனை விவரங்களும் தற்போது ஈரானின் கைகளில் சிக்கி இருக்கின்றது. அவற்றை ஹேண்டாலா குழுவினர் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஒரு சில சம்பவங்களை மட்டும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இராணுவ தளபதியாக இருந்திருக்கக்கூடிய கிளேவியவர்கள் தன் பதவியை முடித்து கொண்ட பின்னர் கத்தாரினுடைய பிரதமர் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகளுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய அரசு தலைமைகளை ஜோர்டான் போன்ற நாடுகளில் சாதாரணமாக சந்தித்து வந்திருக்கின்றார்கள். இவையெல்லாம் கத்தார், ஜோர்டான் போன்ற நாடுகள் இஸ்ரேலிய இராணுவத்துடன் கொண்டிருக்கக்கூடிய தொடர்புகளை கூட வெளிப்படுத்தி அந்த நாடுகளுக்கும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றன. மேலும் பல இராணுவ ரகசியங்களும் தற்போது எங்களின் கைகளுக்கு வந்திருப்பதாக அவர்கள் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார்கள். எவ்வளவு விடயங்கள் தங்களுடைய கைகளுக்கு வந்திருக்கின்றன, எவ்வாறான விடயங்களை எல்லாம் கைப்பற்றி இருக்கின்றோம் என்பதை 2-3 தினங்களுக்குள் முழுமையாக வெளியிடுவதாக ஹேண்டாலா குழுவினர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். அந்த விவரங்கள் முழுமையாக வெளியிடப்பட்ட பின்னர் அவை தொடர்பான முழுமையான விவரங்களை உங்களுக்கு நாங்கள் தர இருக்கின்றோம். அடுத்து IRGCயினுடைய செய்தி தொடர்பாளர் இன்னொரு அறிவிப்பை விடுகின்றார். தொடர்ச்சியாக இந்த போர் நிறுத்தம் ஒப்பந்தம் அமலுக்கு வந்த பின்னர் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய கூட்டாளிகள் அமைச்சரவையினர் வெளியிடக்கூடிய கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு நம்பிக்கைக்கு தகுந்த மனிதர் அல்ல, அவர் நம்பிக்கைக்கு தகுதியற்றவர் அல்ல என்பதை நாங்கள் தெளிவாக காண்கின்றோம். அவர் போரை தூண்டுவதிலேயே முனைப்பாக இருக்கின்றார் என்பதையும் நிரூபித்திருப்பதாக ஈரான் இராணுவ செய்தி தொடர்பாளர் பகிரங்கமாக குற்றம் சுமத்தியுள்ளார். அமெரிக்காவின் அண்மைக்கால நகர்வுகள் போர்ச்சூழலை உருவாக்குவதாக தெரிவித்துள்ள அவர் அமெரிக்காவுக்கு சமாதானத்தில் எந்தவித நாட்டமும் இல்லை என்றும் போரை வைத்து அரசியல் செய்வதற்கு அவர்கள் முயற்சி செய்வதாக தெரிவித்திருப்பதுடன் ஈரான் இராணுவ தலைமையகத்திடம் இருந்து வரும் உத்தரவுகளுக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். எந்த நேரத்தில் போர் எங்கள் மீது திணிக்கப்பட்டாலும் உடனடியாக பதிலடி கொடுப்பதற்கு எங்கள் படைகள் தயாராக இருப்பதாக ஈரானின் செய்தி தொடர்பாளர் ஒரு மிக முக்கியமான விடயத்தை தற்போது தெரிவித்திருக்கின்றார்.
அடுத்து நாளைய தினம் பாகிஸ்தானில் அமெரிக்க தரப்புக்கும் ஈரான் தரப்புக்கும் பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கின்ற சூழ்நிலையில் இம்முறை இந்த பேச்சுவார்த்தை குழுவில் விட்காஃப் குரஸ்னர் ஆகியோருக்கு மேலதிகமாக அமெரிக்காவின் துணை அதிபர் ஜேடி வான்ஸ் அவர்களும் பங்கு பெற்றுவது குறிப்பிடத்தக்கது. எனவே அமெரிக்காவினுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் அவர்கள் பாகிஸ்தானுக்கு புறப்பட்டிருக்கின்றார். அவர் நேரடியாக ஈரான் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. ஆனால் லெபனான் மீதான தாக்குதல்கள் ஈரான் பிரதிநிதிகள் நேரடியாக கலந்து கொள்கிறார்களா என்ற அச்சம் சந்தேகம் என்பன ஏற்பட்டிருக்கும் சூழ்நிலையில் ஜேடி வான்ஸ் பாகிஸ்தானை நோக்கி பயணமாக இருக்கக்கூடிய வீடியோ பதிவுகளையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து ஐடிஎஃப் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் போர் காரணமாக ஏற்பட்ட எரிபொருள் நெருக்கடி, பல எரிபொருள் எண்ணெய் கிணறுகள் அழிக்கப்பட்டமையினால் எண்ணெய் உற்பத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சுணக்கம், டீசல் மற்றும் ஜெட் எரிபொருள் தட்டுப்பாடு ஆகியவை உலகளாவிய ரீதியில் தற்போது தொடங்கி இருக்கின்றது. இது விமான கட்டணங்கள் மற்றும் போக்குவரத்து கட்டணங்கள், கப்பல் கட்டணங்கள் மற்றும் சுமை ஏற்றி இறக்கு கூலிகள் அதிகரிப்பதால் அடுத்து வரும் இந்த வருடம் முழுவதும் அடுத்து வரும் மாதங்களில் உலகம் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை சுமக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்திருப்பதாக ஐடிஎஃப் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். எனவே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், இஸ்ரேலின் பிரதமர் நெதன்யாகு போன்ற ஒரு சிலரின் போர்வரிக்காக ஒட்டுமொத்த உலக நாடுகளின் பொருளாதாரமும் மிகப்பெரிய சுமையை தாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. உலக நாடுகளுடைய பொருளாதார வளர்ச்சி இதன் காரணமாக ஒரு மந்தமான நிலையில் காணப்படும் என்றும், இந்த போர் தற்போது முடிவுக்கு வந்தாலும் கூட இந்த பொருளாதார சுணக்கம் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். எதிர்வரும் மாதங்களில் விமான கட்டணங்கள், கப்பல் கட்டணங்கள், போக்குவரத்து கட்டணங்களின் சுமை மக்கள் தாங்க முடியாத அளவுக்கு ஏறப்போகின்றது என்று ஒரு அதிர்ச்சியான விடயத்தையும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இறுதியாக ஸ்பெயினினுடைய பிரதமர் பெட்ரோ சான்சஸ் ஒரு அதிரடியான விடயத்தை நேட்டோ நாடுகளுக்கு தெரிவித்திருக்கின்றார். ஒரு தசாப்த காலத்திற்கு பதிலாக உடனடியாக ஒரு உண்மையான ஐரோப்பிய இராணுவத்தை நாங்கள் உருவாக்க வேண்டுவோம் என்றும், அதற்கு தேவையான அனைத்து வளங்களையும் ஸ்பெயின் ஒதுக்கும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார். தனித்தனியே அமைந்திருக்கக்கூடிய தேசிய இராணுவங்களுக்கு பதிலாக ஒருங்கிணைந்த ஐரோப்பிய இராணுவம் ஒன்றை உருவாக்கினால் மட்டுமே எதிர்காலத்தில் நாங்கள் பாதுகாப்பாக இருப்பதுடன் இந்த உலக ஒழுங்கில் எங்களை நிலைநிறுத்தி கொள்ள முடியும் என்று ஒரு அதிரடியான விடயத்தையும் தெரிவித்திருக்கின்றார். ஏற்கனவே நேட்டோ நாடுகளுக்கு எதிராக அமெரிக்கா பல்வேறுபட்ட கருத்துக்களை வெளியிடுவது மட்டுமல்ல, நேட்டோவுக்கு எதிரான பல நகர்வுகளையும் ட்ரம்ப் மேற்கொண்டு வருகின்றார். நேட்டோ நாடுகள் மீது மிகப்பெரிய அளவில் அவதூறுகளை ஏற்படுத்தி வரும் சூழ்நிலையில் நேட்டோவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில், ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இடைவெளி மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் ஐரோப்பிய படை ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று ஸ்பெயின் பிரதமர் விடுத்த கோரிக்கை மேலும் பரபரப்பை உலக அரசியலில் ஏற்படுத்தி இருக்கின்றது. இவை தற்போது வரை வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காலைப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.